வணக்கம். தமிழ் மொழியினுடைய சிறப்பு. நான் வெறும் எண்களை மட்டும் எடுத்திருக்கின்றேன். இப்ப பாருங்க, 1 என்று அழைக்கின்றோம். அதாவது ஒரு எண்ணிக்கையை குறிப்பதற்கு. 1 அப்படின்னா சேருதல், இணைதல் என்ற பொருளும் உண்டு. ஒன்றாதல் அப்படின்னா சேருதல் அல்லது இணைதல் என்ற பொருளும் உண்டு. 2 என்று சொல்லால் அழைக்கின்றோம். இரு என்று மற்றொரு சொல்லாலும் அழைக்கின்றோம். இரு கண்கள் அப்படின்னா 2 கண்களை குறிக்கும். இரு அப்படின்னா கீழே உட்கார், அமர்ந்திரு, காத்திரு என்ற பொருளும் உண்டு. 3 இதை இவ்வாறும் அழைக்கின்றோம். மூவேந்தர், முத்தமிழ் என்று அழைக்கின்றோம். மூவேந்தர் அப்படின்னா 3 வேந்தர்கள். அதே போன்று மூ அப்படின்னா மூப்பு, முதுமை என்ற பொருளும் உண்டு. 4 என்று அழைக்கின்றோம். அதாவது நான் மறை என்று கூறுகின்றோம். நாள் வேதம் என்றும் கூறுகின்றோம். 4ஐ நாள், நான் என்கின்ற சொல்லாலும் அழைக்கின்றோம். இப்போ நான் என்பது தன்மையை குறிக்கக்கூடியது, என்னை குறிக்கக்கூடியது. நான் மறை அப்படின்னா 4 மறை என்ற சொல்லாலும் அழைக்கின்றோம். 5 இதை ஐ என்ற சொல்லாலும் அழைக்கின்றோம். ஐவகை நிலங்கள், ஐந்திணை என்று அழைக்கின்றோம். ஆக ஐ என்பது 5ஐ குறிக்கும். ஐ என்றால் தலைவனையும் குறிக்கும். குறுந்தொகையில் ஒரு பாடல் உண்டு. என் ஐக்கும் உதவாது, அதாவது என் தலைவனுக்கும் உதவாது என்று இதனுடைய பொருள். 6 அப்படின்னா எண்ணிக்கையையும் குறிக்கும். 6 என்பது ஆற்று நீர். 6 என்பது நீர் பாய்ந்தோடுகின்ற ஒரு வழி. 6 என்பதற்கு வழி என்ற பொருளும் உண்டு. திருக்குறள்ல ஒரு குறள் உண்டு. நல்லாறு எனினும், நல்ல வழி என்றாலும் என்று அதற்கு பொருள். 7 என்பதை நாம் எழு என்ற சொல்லாலும் அழைக்கின்றோம். எழுவகை, அதாவது 7 வகை. எழு அப்படின்னா எழுந்திரு என்று பொருளும் உண்டு. 8 அதை நாம் எண் என்கின்ற சொல்லாலும் அழைக்கின்றோம். 17 கீழ்கணக்கு நூல்கள், அதாவது 18 கீழ்கணக்கு நூல்கள் என்ற பொருளும் வருகிறது. எண் என்பது கணக்கையும் குறிக்கும். ஒரு வியப்பா இருக்குல்ல இதெல்லாம் நாம பார்க்கும் பொழுது. இது உண்மையில் நான் ஒரு இணையத்தில் பயின்றது, மனதுக்கு பிடித்ததாக இருந்தது, பயனுள்ளதாக அமைந்திருந்தது. ஆகவே உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று தோன்றியது. உங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு நீங்க கருதினீங்கன்னா மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்க. என்னுடைய சேனலை முதல் முறையா பார்க்கிறீங்க அப்படின்னா முதல்ல பிளேலிஸ்டுக்கு போங்க. பிளேலிஸ்ட்ல பல வகையான காணொளிகள், உங்களுக்கு பயனுள்ள காணொளிகள் இருக்கிறது. தமிழ் லிட்ரேச்சர் ஷார்ட்ஸ், மலையாளம், ரூட்ஸ் வேர்ட்ஸை பற்றி நிறைய காணொளிகள் வெளியிட்டிருக்கிற. கண்டு மகிழுங்கள், மற்றவர்களோடு பகிர்ந்து கொடுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.